வணக்கம். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினசரி சமையலில் முதல்ல மாங்காய் தொக்கு. இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். மாங்காய் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்து மசித்த மாங்காய் விழுது, மிளகாய் தூள் தேவைப்படும் அளவு, வெல்லம் சிறிதளவு, கடுகுத்தூள் 1 டீஸ்பூன், வெந்தயத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், கடுகு தாளிக்க தேவையான அளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, நல்லெண்ணெய் தேவைப்படும் அளவு, உப்பு தகுந்த அளவு. இப்போ இதுக்கு நான் கிளிமுக்கு மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த கிளிமுக்கு மாங்காய் ஓரளவு புளிப்பும் இருந்தது, இனிப்பும் இருந்தது. அந்த மாதிரி இருந்தால் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ணேன்னாக்கா, தோல் சீவிட்டு இதை செதிலாக சீவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துட்டேங்க. ஜாஸ்தி தண்ணியெல்லாம் ஊற்றல, லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சேன். வெந்த பிறகு அது சூடாக இருக்கிறப்பயே கொஞ்சம் நம்ம மத்தால இப்படி மசிக்கணும், இந்த மாதிரி கூழ் மாதிரி. இப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பொதுவாக ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் ஊறுகாய்க்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னாக்கா கடுகு பொடி, வெந்தயப்பொடி. இதில் நான் கடுகு பொடி, வெந்தயப்பொடி 2 வச்சுருக்கேங்க. இப்போ இங்கே வானொலியில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ml இருக்கும். இதோட முதல்ல நம்ம சேர்த்துக்கிறது கடுகு. இது ஆர்கானிக் நல்லெண்ணெய், அதனால ஓரளவுக்கு நுரைக்குதுங்க. கோல்ட் ப்ரெஸ்டு செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய்னா எப்போவுமே இந்த மாதிரி நுரைக்கும். இதோட பெருங்காயத்தூள் நல்ல வாசனையாக இருக்கும். இதோட இந்த விழுது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாங்காய் ரொம்ப காயாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக நிறம் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். அது அப்படியே கூழ் மாதிரி ஆகிடும். கெட்டியான காயாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே ஊறுகாய்க்கு நம்ம நாட்டில் நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குங்கிறப்போ இன்னொரு விஷயம் சேர்ப்போம். அது மஞ்சள் தூள். மஞ்சள் தூளும் ஓரளவுக்கு தாராளமாக போடலாம். குழம்புக்கு ரசத்துக்கு எல்லாம் போடுறதை விட ஊறுகாய்க்கு கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம். எப்போவுமே தொக்கு பண்ணுறப்போ முதலையே உப்பு சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அப்புறம் கிச்சன் மேடை எல்லாம் ரொம்ப இதாகிடும். அதே நேரம் இப்போல்லாம் நான் ரொம்ப தண்ணி ஊற்றி பண்ணுறது கிடையாதுங்க. இந்த மாதிரி திக்காக பண்ணுறப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக டைம் முடிஞ்சிடும். அதே நேரம் நம்மளுக்கு நல்லாவும் இருக்குது. எப்போ வேணால் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். முதல்லலாம் வருஷம் வரைக்கும் வச்சுருக்கிற மாதிரி பண்ணுவோம். இப்போல்லாம் 2-3 மாதத்துக்கு வந்தாலே போதுமானதாக இருக்குது. பொதுவாக எந்த தொக்கு பண்ணாலும் நாங்கள்லாம் வெல்லம் சேர்க்கறது பழக்கங்க. ஏன்னா வெல்லம் திருடைய சுவை அந்த தொக்குக்கு ஒரு தனி ருசியை கொடுக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகி கொஞ்சம் நிறம் மாறும் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரி மிளகாத்தூள். இது காஷ்மீரி சில்லி பவுடர், பேடிக்கி சில்லி பவுடர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரிங்கிள்டாக இருக்கும். அந்த மிளகா அதுலேயே கூட இப்போ காரமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால பார்த்து கவனம் தேவை.
பார்க்க போகிறது மாம்பழ புட்டிங், அதாவது லேயர்ட் புட்டிங் சொல்லலாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். மாம்பழ புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: மாம்பழம் பொடியாக அரிந்தது தேவையான அளவு, ஸ்ட்ராபெரி ஜெல்லி தேவையான அளவு, பைனாப்பிள் ஜெல்லி தேவையான அளவு, கஸ்டர்ட் பவுடர் 1½ டேபிள் ஸ்பூன், ஊற வைத்த சப்ஜா விதை விரும்பும் அளவு, சர்க்கரை தேவைப்படும் அளவு, வறுத்த பாதாம் தேவையான அளவு, வறுத்த முந்திரி விரும்பும் அளவு, சாக்லேட் சேமியா சிறிதளவு, ஃப்ரெஷ் க்ரீம் எனப்படும் கடைந்த பாலேடு தேவையான அளவு, பால் 1/2 லிட்டர். இப்போ இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு, மாம்பழ டெசர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஜெல்லி தேவைங்க. 2 விதமான ஜெல்லி போட போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி கிடைச்சாலும் பரவாயில்லைங்க, கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கிற மாதிரி பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு இந்த மாதிரி ஜெல்லி செட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் பால் சொன்னேங்க, அதை காய்ச்சிட்டேன் இன்னொரு பாத்திரத்துலேருந்தே. இப்போ இதுக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த பால் வந்து சூடாக இருக்குது. இதில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம், கஸ்டர்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்காக ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது பெரிய ஸ்பூனாக இருக்குது, 2 இல்லைன்னா 2½ கூட போட்டுக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ இதை வந்து கஸ்டர்ட் பவுடரு, இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து வெனிலா கஸ்டர்ட் பவுடருங்க. ஒரு குளிர்ந்த பால் வச்சுருக்கேன், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால். இதோடு வந்து நம்ம இந்த இது திக்காகிறதுக்கு தகுந்த அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு கிட்டத்தட்ட ஹீப்டு டேபிள் ஸ்பூன் 1½ டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாங்க. உங்களுக்கு வந்து தின் கஸ்டர்ட் வேணும்னா குறைச்சி சேர்த்துக்கலாம், திக்கு கஸ்டர்ட் வேணுனாக்கா ஓரளவு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து சர்க்கரை போட்டிருக்கோம், சர்க்கரை கரைஞ்சிடுச்சான்னு பார்க்கலாங்க. இதை போட்டு ஓரளவுக்கு கலந்து விட்டால் நல்லா கரைஞ்சிடும். சர்க்கரை கரைஞ்ச பிறகு இந்த கஸ்டர்ட் கலவை இருக்கு இல்லையா, இதை இதில் ஊற்றிக்கிட்டே கலந்து விடணும். கொஞ்சம் விடாமல் கலந்து விடுங்க, அடியில் பிடிக்காதபடி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கஸ்டர்டை ஆஃப் பண்ணிடுறேன், கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். பொதுவாக வந்து இதை செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம எப்போ பரிமாறணுமோ அப்போ தான் வந்து லேயர்ஸ் போடணுங்க. இப்போ இது ஆறட்டும், அதுக்குள்ளே நான் மற்ற விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து மாம்பழம் மட்டும் போட்டிருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்ட ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு ஃப்ரூட் போடலாம். இதில் வந்து இன்னொன்று விஷயம் நான் சேர்க்குற நல்ல விஷயம் என்னென்னாக்கா சப்ஜா விதை, அதாவது நம்ம தின்னூற்று பச்சிலை இருக்கு இல்லையா, அதில் ஒரு விதை இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து சப்ஜா விதை. வெளிநாட்டில் இருக்கிறது வந்து சியா சீட்ஸ், அது ஊறத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த சப்ஜா விதை நம்ம நாட்டில் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இதை வந்து 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். முக்கியமாக இது எது வந்துனாக்க நம்ம இந்த வெயிலுக்கு வந்து நம்ம உடலுக்கு அந்த சூட்டை குறைக்கும் தன்மை இருக்குங்க, ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து 10 நிமிஷத்துக்கு முதலே ஊற வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் ஷாப்லேயும் ஸ்டார் ஹோட்டல்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயரமான கிளாஸில் டிஃப்ரெண்ட் கலராக போட்டு லேயராக போட்டு கொடுப்பாங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேங்க. அதை வந்து ஒரு இதுக்கு நீங்கள் கொடுக்குற ரேட்
நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது நியூட்ரிஷனிஸ்ட் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளுடைய சந்தேகத்தை எல்லாம் கேட்கலாம். வெல்கம் கற்பகவல்லி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ எல்லாருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம நாட்டில் வந்து கீரை சாப்பிட்றது ஒரு பழக்கமாக இருக்குமா? அந்த கீரையை வந்து சத்துக்கள் போகாமல் சமைக்கிறது எப்படி, என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எப்போ கீரை சாப்பிடலாம், எப்போ சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீ சொன்னாக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது எப்போதுக்குமே எல்லாருக்குமே தொடர்ந்து இருக்கிற ஒரு சந்தேகம், ராத்திரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. எது உண்மை? அதாவது அக்கார்டிங் டு நம்மளுடைய நியூட்ரிஷன் தியரி கரெக்டான விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோமோ, அதே நேரம் அதில் இருக்கிற சத்துக்கள் பற்றியும் சொன்னால் கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்லி இப்போ கீரை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ கீரை அப்படின்னாலே இட் இஸ் வெரி ஹெல்தி இல்லையா மேம்? ஸோ நீங்கள் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுற ஒரு காமனான ஒரு ஃபுட் அப்படின்னா அது கீரை. எல்லா ஏஜ் குரூப்புக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ கீரையில் வந்து நிறையா க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதுவும் ஸ்பெஷலாக குக் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் இஸ் க்ளீனிங். ஸோ கீரை அப்படின்னாலே ரொம்ப நிறைய பேர் லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க குக் பண்ணுறதுக்கு, பிகாஸ் க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால. ஸோ க்ளீனிங் கரெக்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். அதோட வேஸ்ட் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு குக் பண்ணணும். செகண்ட் இஸ் அது எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து கீரையை வாஷ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. அந்த நியூட்ரியன்ஸை விட அதில் இருக்கிற அந்த டஸ்ட் ஆர் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்கிறது அதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து கிளியர் ஆகுது இல்லைங்களா மேம்? ஸோ கம்ப்ளீட்டாக அதை வந்து ரின்ஸ் பண்ணி தரவாக வாஷ் பண்ணுறது நல்லது. நிறைய பேர் அதில் சால்ட்டு அந்த மாதிரி டஸ்ட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக நிறையா ஆட் பண்ணுறாங்க. அதை அவாய்ட் பண்ணலாம். நல்லா வாஷிங் அது மட்டுமே போதும். அண்ட் ஆல்சோ குக்கிங் அப்படின்னும் போது கீரையை ரொம்ப நேரம் அப்படியே ஓப்பனில், அதாவது ஸ்டீமிங்னு சொல்லுவோம், அப்படி பண்ணலாம். ஸ்டீம் பண்ணலாம். இட்லி வேக வைக்கிற மாதிரி மூடி போட்டு ஸ்டீம் பண்ணுறது இஸ் பெட்டர். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நியூட்ரியன்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து குறையுது. இதே நீங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க, அப்புறமா ஓப்பனாக வச்சு அப்படியே பாயில் பண்ண விடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் தான் நியூட்ரியன்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கீரையில் பொதுவாக வந்து நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வைட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுவும் ஸ்பெஷலாக வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வாட்டர் சால்யூபிள் அப்படின்னும் போது தண்ணியில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ், அதான் வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ். ஸோ பி வைட்டமின்ஸ், வைட்டமின் சி, இதெல்லாம் வந்து கீரையில் ஜாஸ்தி. ஸோ இப்போ இதை நிறையா நேரம் குக் பண்ணி அதுவும் ஓப்பனாக குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அது எவாப்ரேட் ஆகிடும். ஸோ கீரையை வந்து க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு அளவுக்கு தேவையான அளவுக்கு குக் பண்ணி சாப்பிட்றது தான் கரெக்ட் வே. அண்ட் ஆல்சோ டைமிங் அப்படின்னும் போது கீரை வந்து எப்போ வேணாலும் சாப்பிடலாம் மேம். ஸோ இது வந்து கீரை வந்து காலையில் தான் சாப்பிடணும், நைட் அப்படி கிடையாது. நைட்டு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரொம்ப லேட் நைட் சாப்பிட்றதுனால கீரையில் பொதுவாக ஃபைபர் ஜாஸ்தி. ஸோ அந்த ஃபைபர் டைஜஸ்ட் ஆகி அது அப்சார்ப் ஆகி ஒரு ப்ராசஸிங் நடக்கிறதுக்கு சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிட்டோன்னா அந்த ப்ராசஸிங் நடக்காது. இது கீரைக்குன்னு இல்லை, எல்லா ஃபுட்டுக்குமான ஒரு இதுதான். கீரையில் எஸ்பெஷலி எல்லா காய்கறியிலுமே செல்லுலோஸ் அப்படிங்கிற ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அது டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டைமிங் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால தான் கீரையை வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீரைக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லா ஃபுட்டுக்குமானது தான். மற்றபடி நீங்கள் ஏர்லி டின்னர் சாப்பிட்றீங்க அப்படின்னா கீரை வந்து குக் பண்ணி சாப்பிட்றது இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. அது எந்த டைமில் வேணாலும் சாப்பிடலாம், காலையில், மத்தியானம், நைட், எப்படி வேணாலும். என்ன கீரையில் மெயினாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ராவாக இப்போ நிறையா பேர் வந்து இந்த க்ரீன் ஜூஸ் போடுறது ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரா கீரை, அதாவது நான் சொல்கிறது இந்த முளைக்கீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகையை வந்து ஜஸ்ட் ஜூஸ் பண்ணி ஸ்மூதி பண்ணி கொடுக்குறாங்க. தட் இஸ் நாட் ரைட். ஏன்னா அதில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸில் நிறையா ஆக்சலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே ராவாக சாப்பிட்றதுனால அண்ட் அந்த ஃபைபரை ஸ்ட்ரெயிட்டாகவே குக் பண்ணாமல் எடுக்கும் போது டைஜஷனும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீரையை குக் பண்ணி அட்லீஸ்ட் சாட்டே பண்ணுவோம்னு சொல்கிறோம் இல்லையா, வதக்குறோம், பொரியல் பண்ணுறோம், அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர். ராவா ஸ்மூதிஸ் மாதிரி எடுத்துக்கிறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி கிரீன்ஸ் ராவாக சாப்பிடலாம், மற்ற காய், குக்கும்பர் சொல்கிறோம், அப்புறம் புதினா, அப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து ராவாக சாப்பிடலாம். மற்றபடி ஸ்பினச் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் முளைக்கீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் வந்து ராவாக சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ கீரைன்னு சொல்லும் போது இதெல்லாம் தான் கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்போதும் போல் நம்ம ஸ்டுடியோக்கு வந்து நிறைய கேள்விகள், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களால் வந்து நிறைய வியூவர்ஸ் பயனடைகிறாங்க. எப்போதும் போல் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ மேம்.
தேங்க்யூ. நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்குள்ள டிபேட்டே நடக்கும். ஒன்றும் இல்லைங்க, போன வாரம் நான் செஞ்சதில் கொள்ளு உசிலி சாதத்தில் என்ன காய் சேர்த்தேன், இதுக்கான பதிலை நீங்கள் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, NP ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காட்டு தாங்கல், சென்னை 6,32,000. உங்களால் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்ப முடியல அப்படின்னாக்க கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் பதிலை அனுப்பலாம். எப்போதும் போல் உங்களுடைய முழு முகவரி அதில் எழுதுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரும் மறக்காமல் அதில் குறிப்பிடுங்க. சரியான பதில் எழுதியவர்கள்லேருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் 1 பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் வழங்க இருக்கின்றார்கள். ஒரு நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை உங்கள் வீட்டிற்கு அனுப்பப்படும்.